வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் அன்போடு வரவேற்று நம்மளுடைய காரனோம்ஸ் கலெக்ஷனுடைய ஆண்டு குழு கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம நிர்வாகி குழு கூட்டம் மிக சிறப்பாக நிறைவடைந்தது. நீங்க வந்திருந்த அனைத்து சொந்தங்களும் உணவு ஆராதனை உடனடியாக சென்று ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கருத்தோ இல்லை ஏதாவது ஒரு நட்பயனோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்திருக்கிறோம். அது குறித்தான ஒரு தொகுப்பை நம்ம நிர்வாக குழுவில் பகிர போகிறோம். எல்லா குழுவிலையும் வரப்போகுதுங்க. நம்மளுடைய காரனோம்ஸ் கலெக்ஷனை பொறுத்தவரை எந்த ஒரு பொது நிகழ்வுக்கும் நம்ம பண்றதில்ல. உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த மாதிரி மண்டபத்தில் ஒரு விசேஷம்னாவோ இல்லை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பண்றதே கிடையாது. நம்ம எல்லா காலேஜ் ஸ்கூல்ல கேட்டால் கூட நம்ம பண்றதுக்கு அங்கே ஒரு கோயில் இருந்து கோயில் விசேஷம் நடந்தது நம்ம பண்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எப்படி நம்ம நிகழ்வு வச்சிருக்கிறோம்னா இது காரனோம்ஸ் கலெக்ஷன் நம்மளுடைய குடும்ப நிகழ்வு. அதனால நம்ம நம்மளுடைய நிகழ்வுக்கு நம்ம பண்ணாம வேற யாரும் பண்ணுவாங்க, அந்த ஒரு உரிமையின் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கோம். இன்றைக்கு எல்லாமே அலுவலக நாள் இருந்தால் கூட காரனோம்ஸ் கலெக்ஷன் ஒன்று நினைக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு பின்னாடி ஒரு 250 பேர் எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னு இந்த குழுவே தெரிய சாட்சி. அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே மிக சிறப்பா விளையாடுறவங்க தான். இருந்தால் கூட ஏன் அவங்களுக்கெல்லாம் நம்ம வழிவிட்டு நம்மளுடைய பயிற்சியாளர்களுக்கு வழிவிட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பெருந்தன்மை. அப்படிப்பட்ட இந்த நீர் நிகழ்வு இந்த சேரி கொடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். யாருமே தெரியாத ஆட்கள் இல்லை. இந்த ஏதாச்சும் கலைக்குழு வந்திருந்தா மட்டும் அவங்களுக்கு தெரியாத இந்த சேரியை பற்றி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த சேரி நிறைய பேர் இப்போ வரப்போற கேகேசி மாமா அவர்கள் இந்த சேலையை வடிவமைக்கும் போது அந்த ஒரு பெண் அணியும் போது அந்த பெண்ணு தெய்வீகமா ஒரு தெய்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வள்ளிக்கு மேல நம்ம என்னென்னவெல்லாம் பண்றோமோ இவங்களை இந்த வள்ளி தெய்வங்களுக்கு நம்ம அந்த வரலாற்றையே வள்ளி தெய்வங்களுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது வேண்டிதான். அப்படியே என்னென்னவெல்லாம் வள்ளி கும்மி வருமோ வள்ளி கும்மியினுடைய வரலாறு வருமோ அதை அப்படியே அந்த சேவையில கொண்டு வந்தாங்க. ஹைதராபாத் ஐஐடி மாணவர்களால் மிகச் சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு சேரியை ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பெண்ணும் நம்மளுடைய ஒரு வீட்டில் காவடி எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம இதை வச்சிருக்கணும். நான் கூட சமீபத்தில் சுல்தான்பேட்டை பக்கத்தில் ஒரு வெடிகாரி வீட்டில் போகும்போது ஒரு அக்கா கட்டியிருந்தாங்க. அந்த அக்கா வேண்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16,000 பெண்களுடைய ஒரு நம்மளுடைய காரனோம்ஸ் கலெக்ஷன் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக சொன்ன உடனேயே நான் வர்றேன்னு சொல்லி சிறப்பாக அறிவு விருந்த கேள்வி கிருஷ்ண வரதராஜ் ஐயா அவர்கள் அன்போடு நிகழ்வடத்துக்கு வரவேற்கிறோம். எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் கிருஷ்ண வரதராஜ் ஐயா அவர்களையும் இப்போ நான் பணிபுரியும் நிறுவனத்தினுடைய நிறுவனரும் கூட அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை அன்போடு வரவேற்று மகிழ்வதில் காரனோம்ஸ் கலெக்ஷன் தெரிவித்துக் கொள்கிறது. அவங்களை வரவேற்றுவோம். அள்ளல் வள்வீனை அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாத துயரம்போ நல்ல குணமதிகை மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியே கைதொழுதக்காள் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயர்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே விரித்தவழ்வது சூழம் வெடிபடு நவரகங்கை தரித்ததோர் கோலகால வைரவராகி வேற முருத்துமை என்ற கண்டு ஒன்று மணிவாயுள்ள சிரித்தவன் செய்யாசரை சென்னறி செல்வனரே நல்ல கணபதியின் ஆண்டோடு நீர்தான் அள்ளல்படிகளெல்லாம் அகலுமே சொல்லறியே தும்பிக்கை யானை தொழுதாள் மீதியும் நம்பிக்கையுண்டு நமக்கே நாயனரே தான் கேகேசி மாமா அவர்கள் அன்போடு நிறுவனத்துக்கு வரவேற்கிறோம். கேகேசி மாமா அவர்களுக்கு உமா மாமா அவர்கள் கனி கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அன்போடு வேண்டுகிறோம்.
நம்மளுடைய பாடலோடு தொடங்கி அந்த 15 பாடலை செய்ய இருக்கிறோம். தன்னே நன்னா நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா செய்தா தன்னே நன்னா நானே நன்னே நானே நன்னா செய்தா தன்னே முன்னே விநாயகனே நமோகா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓர் தன்னானா நானே நானே நன்னா செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே நன்னா ஓர் தன்னானா நானே நானே நன்னா செய்தா தன்னானே நன்னானே நானே நன்னானே நானே நானே இப்போ முன்னொரு காலத்துல நம்பிராஜன் என்ற வேடுகோள் மன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோனின் பிறகு அந்த நங்கை மோனிக்கு பெண் குழந்தை இல்லைங்கிற வருத்தம். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகளாக பிறக்க, ஆண் குழந்தைகளாக பிறக்க, நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தா நம்மளும் ஒரு சீரெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நங்கை மோனிக்கு வருத்தம். அப்படி அந்த பெண் குழந்தை இல்லா வருத்தத்தையும் எல்லோரும் வேடுகுல நாடு எப்படி இருந்தது என்பதை விளக்குகிறது அப்படி என்றால் தன்னே நன்னே நானே